ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரிப்பன் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிப்பன் முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு சல்லடையை வச்சுட்டு 3/4 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை சலிச்சு எடுத்துக்கலாம். 3/4 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். நம்ம இடியப்ப மாவுக்கு பொடிச்சு வச்சுருக்க மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். முறுக்குக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு 3/4 டேபிள் ஸ்பூன், ஓமம் 3/4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் இல்லாதவங்க 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடாக்குன எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். வீட்டில் எல்லா மாவு இருந்துச்சுன்னா நம்ம 10 நிமிஷத்தில் இந்த ரிப்பன் முறுக்கு செஞ்சிடலாம். எள்ளு ஓமெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். முறுக்கு பிழிகிற அச்சில் நம்ம எண்ணெய் தடவி நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் பிசைஞ்சு வச்சிருக்க மாவை நம்ம அதில் பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம மாவு பிழிஞ்சு விட்ட உடனேயுமே திருப்பி போடக்கூடாது. அது நல்லா வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி போடணும். ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம அதை எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவெல்லாம் எண்ணெயில் விட்டு முறுக்கு செஞ்சு எடுத்துடலாம். இப்போ ரிப்பன் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.